என்ன நியாயம் அந்த பிள்ளையை கொண்டது நியாயம் அது இந்த துரிய சொன்ன என்ன பேசி அது கண்ணு அவங்க சொன்ன கண்டித்து வருதுங்க அண்ணங்கிறாரு அண்ணன் வந்துக்கிறாரு ஐயா எங்க அண்ணன் கை கை போடாத கால போடாதுங்க எங்க அண்ணன் பக்கத்துல இருக்கிறாரு கை நவுரு இதான் இங்கிலீஷ் படம் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லி கபிலேக்கியா பகவானே உங்க மச்சானு உங்க பாபா மாதிரி இங்கிலீஷ் படம் நடத்துறாங்க இங்க பாரு நாங்க உங்க மச்சான் பண்ற வேலையா கம்யூனிட்டி கல்லு மேல சேர்ந்தாலும் கையா போனான்னு பாக்குறேன் காலை மட்டும் போடு ஐயா நாதா இது வெண்ண சூட்டி அண்ணன் பவிழுவது வேகு காட்சி இந்த வேண வினோதனும் தோதாக கூடியே தோதாக மைந்தனை துவைக்கவும் பார்த்து படுவாங்க அபிமன்னா அனைவருக்கும் அவரை விட 5 மடங்கு அப்பா இருக்கா சுத்து தங்கள் சித்தமனுடைய பாக்கியம் என்னை அழைத்த காரணம் என்ன? நான் சண்டைக்கு போறேன் கொஞ்ச நேரம் உனக்கு காவல் அப்பா அழைத்து மகன் அபிமன்னா சண்டைக்கு போய் வேடா அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா காவலுக்கு போடான்னு சொல்றாரு. காவலுக்கு ஆமா போலாமா? அப்பா காவலுக்கு போக சொல்றீங்களே? ஆமா. பெரிய தந்தைக்கு ஆமா தர்மராஜா ஆமா ஆபத்தா? ஆமா. அவருக்கு என்ன ஆபத்து? நான் எது செய்த தர்ம தன்மை
உங்க பெரியப்பா ஆ. தர்மராஜு தர்மராஜுக்கு ஆபத்தா துரோணாச்சார் நடுவடி கம்பத்து கட்டி துரியோதனன் முன்பாக சபதம் செய்து இருக்கிறார். தாண்டி விட்டா சரி அதனால் ஆ. அதெல்லாம் விடு. சரி ஓகே இப்ப காவல் கொஞ்ச நேரம் உன்னை கூப்பிடு. அப்பா அவ வருது வந்தா துரோணாச்சாரி அவன் மறைக்கூடாது துரோணாச்சாரி அவன் ஒரு பாப்பார பையன் ஒரு சொட்டு ரத்தத்தை கண்டா கால தூரம் ஓடுவான், ஒரு கால தூரம் போய் நிற்பான், 10 மைல் கண்டான் ஓடி நிற்பான். அவன் வந்து என் பெரிய தந்தை பிடிப்பது நான் பார்த்து கொண்டிருப்பதா வெட்கம் வெட்கம் வெட்கம். அது என்ன அப்பா மாசிலா எனது பாலா மற்புய வழியினோடு பேசிய வார்த்தை கேட்டு அந்த காசிபால் தந்தை பக்கம் காற்றுமே இருந்தாயானால் தூசி போல் குரியன் சேனை துரைச்சி நான் வருகுவேன். அப்பா அப்பா நீ காவல் செய். ஆனால் உன் உயிருக்கு ஆபத்தென்றால் இந்த சங்குநாதத்தை துணித்தால் உன்னை என் வில்முனையில் காப்பாற்றுகின்றேன். சரி காவலுக்கு போறம்பா போறம்பா போறம்பா. அப்பாதான் போக சொல்றாரு, நீ போய் வாடான்னு இவரு ஒரு வார்த்தை சொல்லல, அவரு போறேன்றாரு. நானாச்சும் போயிட்டு வர அப்பான்னு சொல்லல, 2 பேரும் போறோமோ. நீ போனா யாரை விடுது? யாரை விடுது? நடப்பது நாராயண செயல். சரி என் தந்தையை பார்த்து விட்டேன், என்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து விட்டேன். என் தாய் இருக்காங்க, அறிக்கை செய்ய போடா. ஓ அம்மா அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா. என்ன அம்மா ஜாலியா கேட்கிறேனம்மா, எனக்கு மலர் காட்டினேனம்மா. கண்ணே அபிமன்னா, இப்ப எங்கடா போற? அம்மா அம்மா எங்க போறீங்க? படுதர்மர் ராஜானுக்கு காவல் காக்கவே மாதாத கண்ணே வாரே மாத்து வாயம்மா. காவல் காக்கவே மாதாத கண்ணே வாரே மாத்து வாயம்மா. மாதாத கண்ணே வாரே. அம்மா கண்ணே என் பெரிய தந்தை தர்மராஜுக்கு நான் காவலுக்கு போறேன். நான் காவலுக்கு போறேன். என் செல்வமே அம்மா எங்க போற? தந்தை பெரிய தந்தைக்கு காவலுக்கு போறேன். காவலுக்கு போறியா? ஆமா செல்வமே. அம்மா அட கண்ணாவில் மதலையொத்த என்னும் பாலாதன் காவலுக்கு போறேன் என்று கேளுரா மேலா. பொன்னொழி கவசம் பூண்ட துரோணர் வந்தாலே எந்த புத்திரன காவல் காக்கலாமோ உன்னாலே. அந்த துரோணாச்சாரி அந்த வில்குருவாகிய துரோணாச்சாரி முன்பு நின்று உன்னால் சண்டை செய்ய முடியுமா? காவல் காக்க முடியுமா? வேண்டாமடா கண்ணே. அம்மா நான் எப்பேர் விட்டால்? ஐயோ என் தந்தை எப்பேர் விட்டால்? உண்மைதான் அம்மா கண்ணே. கடலை வளர்த்த பெருமடி மேல் சுவந்த கற்புடைய தாயின் பாதமும் நான் நிலமே. படவாவில் துயில் கொண்ட மணிவண்ணன் பாதமலை மறவாமல் தியானம் செய்து. அம்மா அண்ணே திட்டம் ஏறி வரும் ஜெயித்தர சேனை தக்க தக்க வாத்துவே எனது தாயை இந்த போராட்ட ஓட்டுவே. அம்மா என் தந்தையை பேர் பெற்றால் பாரத போர் வீரர். அவருக்கு பிறந்து முன்வைத்த காலை பின் வைக்காதவர். சத்திரிய குல பரம்பரை. புலிக்கு பிறந்தது ஆகாது. அதனால நான் சண்டைக்கு போறேம்மா. அம்மா போறியா? போறேம்மா. சண்டைக்கு போறியாடா? போறேம்மா. போ. நான் போறேம்மா.
ஏய் மனு, ஆ, தாயை பார்த்துட்டோம், ஆமா தந்தையை பார்த்துட்டோம். பார்த்துட்டோம். எனக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. யாரு? ஆ, கண்ணன் மகள் சுந்தரி ஒன்று, கண்ணன் மகள் சுந்தரி, பில்லாடன் மகள் ருத்தரி ஒன்று. விவாதன் மகள் ருத்தரி. 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. ஆனா ருத்தரி இருக்கா பாரு. ஆ, இப்ப 6 மாத கால கர்ப்பமா இருக்கா. கர்ப்பமா இருக்கு. யாருக்கு? எதிர்விட்டுக்காரன். பக்கத்து வீட்டுக்காரனுக்கா? என்னதான்? ஏய், அப்ப எதிர்விட்டுக்காரன் என்னன்றியாடா? போடா உள்ள. ஆனால் ஆ. அவளை பார்த்துட்டு போயிடணும். அதுல ருத்தரி இருந்தா நான் கூட்டு கூடுவேன். நீ செத்துரு 6 மணி. சமயம் பார்த்து மடம் மாறியா? ருத்தரி தர்பா. கோயிலுக்கு கொல்லாட்டா விழுந்துருவான். அப்பா வணக்கம் 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 அப்பா. சொல்றா என்னுடைய விளக்க தம்பி ருத்தரி 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 தம்பி விளாட மன்னனுக்கும் சுதேர்ச்சனை அம்மனுக்கும் பிறந்தவள் நான். இந்த ருத்தரி ஒன்று பெண்பிள்ளை ஒன்று. ஆமாப்பா, ருத்ரகுமாரன் உண்டு, இந்த ருத்தரி 2. ஆனா கொஞ்சம் கம்மனு அவசரம் இல்லையா? ஏன்டா ஒன்னா போறதா எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் நான் எப்படியாப்பட்ட ஆளை மறந்திருக்கேன் தெரியுமா தம்பி? அந்த ராஜாக்கள் நடுப்பிறந்தவன் ஆகிய அர்ஜுன பெருமானுக்கும் சுபத்திரிக்கு பிறந்த தம்பி வீரவால் அபிமன்யு எங்க வீட்டுக்கா இருக்கின்றாரே சாதாரண பலம் இல்ல தம்பி. 10,000 யானை பலம், 16,000 சிங்க பலம், அதிக பலம் பொருந்திய வீரவால் அபிமன்யனை மணந்திருக்கின்றேன். ஆனால் இன்றைய தினத்தில் கணவர் வரும்படி உத்தரவு இருந்தா சீக்கிரம் சிம்மாசனம் கூட எக்கச்சக்கமான செலவு இல்லாத பொண்டாட்டி சம்பாதிச்சோமா அவனை போய் எவன் பொண்டாட்டி சம்பாதிச்சோம்? என் மனைவி நீ அவசர பெருமை எல்லாம் உன் பொண்டாட்டி அவசரப்பட முடியாது. நீ அவசரப்படுத்தா உண்டாகி விட்டப்ப. மன்னவா வணக்கம் வணக்கம். பசுமாட்டு மேல காலை ஏற மாதிரி ஏறாவா? இந்த செனமாட்டு மேல ஏற மாதிரி ஏறான்றானே. ஏண்டா புலத்தாச்சி பாப்பா தானே கண்ணில குத்தி வச்சிருவா திருட்டு நாயே. ஐயோ ஐயோ நீ மாட்டுல அவசரப்பட்டு நீ மாட்டு ஓடுறியா? 6 மாசம் பாடு வீணா போடும். என்ன பண்ண மச்ச கொஞ்ச நேரத்துல யாரோ புள்ளி இவனே பேச்சு பண்ணாடுது. வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் வணக்கம். அதெல்லாருமா திருமால் தனக்கு இந்த திருமால் தனக்கு சிறந்திடும் மருகா இது நாடக
இந்த திருமால் தனக்கு நீங்கள் சிறந்திடும் மருகா அவர் யாசிடும் மருகாவோ பருமா மதிகுல நீங்கள் பற்கோணல் புதல்வா பருமா நிலைத்தவர் உன் புகை பேசிடும் இறைவா நறுமா மலரடி நாதா சரணா நவநீதா சரணா கண்ணீர் உத்தரி அடி பொன்னோலி மேனி நீ பொருந்திடும் ஸ்ரூபி அந்த பண்ணாரு மாதர்கள் உன்னை பணியும் பிரதாபி அந்த மன்னவன் விளாடும் அடி மகன் தேடும் சுதனி என்னாரு கண்ணே யாரு எங்க போறீங்க சாமி? எங்க இப்போ இது அதிக வேகத்தோடு போய்கிட்டு கோபமோடு போறீங்களே எங்க போறீங்க? வெண்ணே உத்தரி சொல்லுவது அவன் வெல்லுவேன் என்று வீரம் கூறியே போயிருக்க அந்த புள்ளாது வாழன் விட்டு சேனைகள் போர் கிடைக்க சொல்லூரார் தந்தை காவல் தேவியை காட்டுவாரே. கண்ணீர் உத்தரி என் பெரிய தந்தை தர்மராஜுக்கு நான் காவலுக்கு போறேன். மன்னவா எங்க போறீங்க? பெரிய தந்தை தர்மராஜுக்கு நான் காவலுக்கு போறேன். மன்னவா அப்படி காவல் காவலுக்கு சென்றால் உனக்கு ஆபத்து நேர்ந்து விடும். போக வேண்டாம். எப்படி ஆகுமோ? எப்படி ஆகுமோ? எப்படி ஆகுமோ?
மகன் அபிமன்யு காவலுக்கு வந்திருக்கேன். காவல் காக்கலாமா? அப்படியே காத்துவா. என்னங்க உங்க பெருசா காவலுக்கு வந்து அவங்க வந்தா தோளாச்சாரி வந்தா இஷ்ட போட்டு அவங்க பேசுறேன் சிரிச்சுங்கிறியே அப்படின்னு கேக்குற காவலுக்கு வந்து இங்க வந்து சிரிக்கிறாளே அப்பா அத முன்ன போற நிலத்தை பின்னாடி வர வைக்க அந்த மந்திரம் எனக்கு தெரியும். அது எப்படி? அது எங்க கத்துக்கினேன்? எங்க? என் அம்மா வவுத்துக்குள்ளே கத்துக்கினேன். ஓ எப்படி? இப்ப வர வைக்கிறேன் பாரு. வரவையே அட வாயுபானம் தலை எடுத்தான் நபிமன்யு. போக போகவே தான் எடுத்தான். ஓய் முன்ன போன ரகத்தை பின்னாடி வர வைக்க ஒண்ணு என் மாநாக்கு அர்ஜுனுக்கு தெரியும் இல்ல எனக்கு தெரியும். கத்துக்கிட்டுக்கிறான்டா. எப்படி கத்துக்கினா அந்த அப்பன் சம்பாதிச்ச சொத்து புள்ளைக்கு தானே சொந்தம். ஆமா அப்புறம் அவரு வித்த புள்ளைக்கு தெரியாது. ஓ கத்துக்கிட்டு யாரா சொந்த காப்பாய வவுத்துள்ள கருத்தா எல்லாம் கத்துக்குது. அதானே வித்த கத்துக்க முடியாதா? நம்ம ஜாதியை கண்டுபிடிச்சுக்கிறான்டா. எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கணும் இங்க வந்து சொல்றான். துரோணாச்சாரி மானங்கள் உனக்கு ஏது? என் இறையவர் தருமர் தன்னை மதில் பிடிப்பேன் என்று அட உரை செய்தா இதற்கு முந்தி உன்னாலே முடியவில்லை. குறையது வருகும் முன்னே ஓடி போடா. அட எச்சு தூணில் வந்த ஈட்டில்லா பிராமணா, என்னோடு எகித்திட நீ வெகு சூரனா, என்னோட எகித்திட நீ வெகு சூரனா. செல்லாது நில்லாது தங்கிட செல்லாது செல்லாது போக்கிரி போயிட தாக்கன் பாராய். பாப்பாரங்க காலவழி எதுக்கான ஒரு பாப்பார பையன் என்னடா பாப்பார பையன் வந்து எதிரில்லா பண்ணா பத்திரை மண்டாது தெரியாதா? மண்டாது தெரியாதா? தந்த மாதிரி ஐவரு வந்தாது புரியாதா? இல்லாது இல்லாது குண்டில செல்லாது செல்லாது. ஏய் ஓடிகள் பையா சுபத்திரை மணந்தது தெரியாதா? தந்தை வந்தது புரியாதா? நீ எப்பேற்பட்டால்? நான் எப்பேற்பட்டால் நானே ஆயார் ராணி 105 பிள்ளைக்கு குரு யார்? பில்லாசிரியர் நானேதான். நீதானே? நான் தான். 105 பிள்ளைகளில் சிறந்த மாணாக்கர் யார்? உங்க அப்பா தான் அர்ஜுன பெருமான் தான். என் அப்பா தானே? ஆமாண்டா. என் அப்பா உனக்காக என்னென்ன செய்தார்? என்னதான் செய்யறான்? நன்றி வச்சு பார்த்தாடா. நன்றி மறந்த பாப்பாரங்க ஒக்காலவாடி. நன்றி வச்சு பாத்தியா? ஏண்டா அது ஒன்ன சொல்லி குத்தம் கிடையாது. நீ இருக்கக்கூடிய இடம் அப்படி. எந்த இடம்? எந்த இடம்? அட கொடியப்பாடி துரியல் கூட்டத்தில் கலந்தாயே, கொடியப்பாடி துரியல் கூட்டத்தில் கலந்தாயே, கொடியப்பாடி துரியல் கூட்டத்தில் கலந்தாயே, கொடியப்பாடி துரியல் கூட்டத்தில் கலந்தாயே, தன்னை தந்த உரிமையை மறந்தாயே, உரிமையை மறந்தாயே, கொடியக்காரவிடம் வாய்ப்பட்டு வந்தாயே, கொடியக்காரவிடம் வாய்ப்பட்டு வந்தாயே, இதை கேட்டு மறந்தாயே, இதை கேட்டு மறந்தாயே, இல்லாதே செல்லாது செல்லாது.
எங்க தருமம் எங்க எங்கன்னா அங்க ஓடுற எங்க ஓடு சாப்பாடு சாப்பாட்டுக்கு தான் வந்துக்கிறேன் நீ எதுக்கு அங்க தர்மத்தோட புடிச்சு வரேன்னு போன ஆமா பூச்சிட்டு வெளிய போறேன் தர்மனை நடுமை அமர வச்சு 4 பேர் காவல் இருந்தாங்க. அவங்க 4 பேரும் சஞ்சய் கத்தை வந்து பிடிச்சிட்டுமல்லவா. ஆனா இங்க எவ்வளோ ஒரு குதிப்பைய வந்துக்கிறாங்க. அந்த பொடி பையனுக்கு பயந்தா நீ வந்து அந்த ஓடி அடிக்க போந்தவன் அந்த ஓடி ஆடிய சுபத்திரிக்கு சாப்பாடு வீணா போச்சு. சாப்பாடு ஒரு நாளைக்கு வந்து 9 நாளைக்கு போய் படுத்துக்கிறான். சாப்பாடு நான் தானே வந்தது போய் பார்த்துக்கிறேன். நானு ராத்திரி சாப்பிட்டு என்ன சாப்பாடு போ சாப்பிட அதுக்கு ஒரு தந்தரை இருக்குது. அவன் இருக்கிறான் பாரு. யாரு? ரத்தின பால. அவன் ஏற்கனவே அவனுக்கு பரியம் போட்ட 14 லட்சம் ஒட்டகத்துல பொட்டி வச்சு கண்ணன் மக சொத்தரிய பரியம் போட்டா. ஆமா அந்த பையன் தான் வந்து இவன் வந்து தடுத்து கட்டிக்கிட்டான் அல்லவா. அதனால அந்த பகம் மவன்கிட்ட இருக்குமல்லவா. அதனால உன் மவனை கூட்டாங்க இவனை சாவச்சுவான். தந்திரம்னு ராத்திரி 10 மணில இருந்து 6 மணி வரை உங்க குடும்பத்தை குடிச்சர் ஆகிட்டேன். விடியேந்து தந்திரமே பேச இப்போ ஒரு தந்திரமா போய் வா. ஐயா பையா என் கூட செவடியா பையா என்ன கூட்டாட பாம்பு கடிச்சு சாவோ. நீ கோபட அப்பகாரா மாதிரி புள்ள போட்டாடி தாலியா இருக்க அம்மா கூட பால் குடிச்சிருந்தா பால் குடிக்கிறேன். காபி பாடு குடிச்சாங்க. காபி குடிச்சா அப்பா என்னைய கூட்ட காணும். ஏற்கனவே 14 லட்சம் ஒட்டகத்துல பரியம் போட்டோமே. ஆமாடா அப்பகாரா. அந்த கல்யாண கதையே காதல போடாத அப்பங்காரா. 14 ஒட்டகத்து மீது அப்பங்காரா. அந்த பொண்ணெல்லாம் ஏத்திரி போடுமே அப்பங்காரா. அந்த சுந்தரிக்கு பரியம் போட்டுமே அப்பங்காரா. ஆமாடா அப்பங்காரா. நம்ம கல்யாணத்துக்கு போன மேட அப்பங்காரா. அந்த நேரத்துல அபிமனம் ஓடி வந்தா அப்பங்காரா. நம்ம பந்தகால கட்டி போட்டா அப்பங்காரா. நம்ம தலைமீது குடகளுக்கு ஏத்தி வச்சா அப்பங்காரா. அவ தாலி தான் கட்டானே நம்ம பங்கப்பட்டு வந்தோமாடா. கொடிய பாவி அபிமன்னோ என் தலையில் குலவிளக்கு ஏற்றி வைத்தான். என்னடா நீங்க பின்னால பாடுது. கல்யாணத்துக்கு எவனோ டிவி கார் போட்டு அந்த பையன் இன்னைக்கு இங்க வந்திருக்கான். இந்தா இத படி. அவனை கொண்டுட்டா நீ போயிட்டு அவனை வெட்டினா உனக்கு 2 பொண்டாட்டி. அவன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே வெட்டு வெட்டு அவன் வந்துட்டானா. 2 பொண்டாட்டி கண்ணன் மகள் சுத்தரி விளையாட மகள் ருத்தரி. அந்த விளையாட மகள் ருத்தரி இப்ப 6 மாசம் முழுவாது இருக்கிறான். அப்ப எனக்கு வேலை இல்லையா? உனக்கு வேலை இல்ல செலமாடாக்குது. ஒரே வெட்டு போய் வெட்டு கோதாரி கைது மாதிரி ஏறு. கைது மேலடா போவா. குதிரை வேகமா போவோம். போன உடனே கீழே வந்து செத்துருவேன். கைதுனா பொறுமையா போவோம். நாளைக்கு கூட போலாம். அந்த இதுக்கு எதுக்கு வந்தப்ப சண்டைக்கு வந்த ஆட்டா வாட்டா லக்குனாண்டே லக்குனாண்டே
என்னடா உனக்கு எனக்கு ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? நம்ம அதிவேகமா சண்டை போடுவோம். ஆ, அந்த நேரத்துல ஆ, ஜூட்டிஸ் அப்படி சொன்னா சண்டை ஆரம்பிச்சிடும். ஆ. அம்லீஸ் அப்படி சொன்னா சண்டை நிறுத்திடணும். நிறுத்தி. ஆமா. ஆனா பணக்கார மட்டும் பையனுக்கு மெட்ல பண்ண விட அறிவாளியா இருக்கிறான்டா. ஆமாடா. யாரு ஜூட்டிஸ் யாரு அம்பிளிஸ்? ஓ இது ஜூட்டிஸ். ஆ, இது அம்லீஸ். அதானே. ஆமா. ஜூட்டிஸ் சொன்னா சண்டை ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கணும். அம்பிளிஸ் சொன்னா சண்டை நிறுத்திடணும். அதானே. அது அடுத்த பையன் விடுவாங்க விடு. அம்லீஸ். அம்பிளிஸா? ஆ, ஜூட்டிஸ். மாட்டினா. பரவாயில்லடா இவன் கொஜ கட்டிய கையில திருப்பி புடிச்சுட்டு வந்தாலும் பரவாயில்லடா சரியான ஆள் தான்டா. ஆ, ஜூட்டிஸ். அப்படியா? ஆமா. தங்கச்சியா தங்கச்சி இவருக்கு தான் கொடுத்துருக்கா. மாமா பையா ஏண்டா என்ன கூட்ட தேவடியா பையா? தங்கி சாமடான்னு பாக்குறோம். என்ன மாமா பையன் தேவடியா? பேசுறேன் நான் வீட்டுக்கு போயிடுவேன். நான் வீட்டுக்கு போயிடுவேன். எதுக்கு கூட்ட போயிட? ஏற்கனவே பரமசிவனை கோரி தவம் செய்து பக்க மாலை வாங்கிட்டு வந்தியா? அந்த மாலை எடுத்துன்னு வந்தியா? கையில வச்சுக்கிறோம். இன்றைக்கு அந்த பையனுக்கான அபிமன்யு அவனுக்கு இந்த கொண்ட மாலையை போட்டு இன்னைக்கு அவனை கொல்லணும். நான் அவனுக்கு கொல்லத்துக்கு வாங்கல. வேற காலத்து என்ன பங்கப்படுத்தினா அந்த பீமாஜானா அந்த பீமனை பண்றதுக்காக பரமர கோரி தவம் செய்து கொண்ட மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நான் அவனை கொல்லுவேன். நாளைக்கு பாத்துக்கலாம். அத இன்னைக்கு இந்த பையனை கொன்னால நாளைக்கா அவனை பின்னால பாத்துக்கலாம். குருடா யாருக்குமே தெரியல. நான் யாரு ஒருத்தர் வந்து பார்த்தோம். என்ன ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப கும்பலா வந்திருக்கானுங்க. ஆனா கும்பலா வந்திருக்கீங்களே, நீங்களா யாரு? நீங்களா ஒரு ஆடு மாதிரி. நான் ஒரு புலி. ஆட்டு மந்தையில் புலி பாய்ந்தது போலவே, ஆட்டு மந்தையில் புலி பாய்ந்தது போலவே உங்களை பார்க்கிறேன். மல்லி ஊத்து தெரியுமா? சொல்லு. மாலை போடுறா. அதை பிடித்து தூக்கி எறிந்து போட்டா அப்படியே போட்டுதா இப்படியே வந்துருக்கோம். அப்படின்னு எப்படி போடணும்? சரக்குடு வலையில கமிட்டி ஹரியோகரி நாராயண
தரும் மணிமார்பா ஆதியே வந்து காரும் நாராயணா ஆதியே வந்து காரும் ஐயோ நாராயணா கோவிந்தா எம்பெருமானே அரவக்கோடி துரியனவன் யாகத்தூதிரை கட்டி சராசந்தன் மகனை கொன்றேன் நாராயணா சராசந்தன் மகனை கொன்றேன் நாராயணா. அந்த திருட்டு தேவடியா போய் ஏற்கனவே காலத்துல ஒரு யாகம் செய்தான். அந்த சராசந்தன் பிடிச்சு வச்சு அவனை மாமன் பிடிச்சு வச்சு போய் காப்பாத்தணும் இவனால. அன்னைக்கு அவன் முண்டாட்டி 6 மாசம் கர்ப்பமா இருந்தா அவன் ஒரு சாபம் கொடுத்தாளே. எப்படி அந்த கர்ப்ப அவன் தேவி கற்புடையா தந்தை சாபம் அதுவோ களத்தில் விளைந்ததையோ நாராயணா களத்தில் விளைந்ததையோ அன்னைக்கு அவன் முண்டாட்டி கொடுத்தாலே சாபம். இன்று நான் 6 மாத கர்ப்பமா இருக்கேன். என் கணவனை மடிச்சுட்டானே ஒருத்தன். அவனுடைய மனைவி 6 மாத கர்ப்பமா இருக்கும்போது அவன் உயிர் பிரிய கடவுள் சாபம் கொடுத்தாளே. அவன் சாபம் கொடுத்தா அது ஒண்ணு. ஆனா என் மனைவி என்ன சொன்னா, கர்ப்பிணியால் என் தேவி கண்ட சோப்படத்தாரே களத்தில் விளைந்ததையோ நாராயணா களத்தில் விளைந்ததையோ ஐயோ நாராயணா கோவிந்தா எம்பெருமானே. என் மனைவி சொன்னா, மாமா நான் கனவு கண்டிருக்கேன் போகாதீங்கன்னு சொன்னா. இப்ப சிக்கல் இருந்து போச்சு. ஆனா இனிமேல் இவன் விட மாட்டான். ஏய் இனிமேல் இவனை விட கிடையாது. ஆகட்டும், இவனுக்கு சண்டை போட்டாலும் இவனை இப்படி மடி தரக்கூடத்து உள்ள இருந்து இவனை மடிப்பது சரி. அதானே மல்லி ஊத்தி தெரியுமா இல்ல வால் ஊத்தி தெரியுமா? வால் யுத்தம் தான் தெரியுமா இல்ல மல்யுத்தம் தெரியுமா? யார் அது? பெரியப்பா அப்பா என்ன வார்த்தை? அப்பா அதனால் உனக்கு துணையாக உன் சண்டையில் நான் பங்கு கொள்ளட்டும் அப்பா. அப்பா எனக்கு 2 பொண்டாட்டி. சரி, கண்ணன் மகள் சுந்தரி உண்டு, சுந்தரி பில்லாடன் மகள் ருத்தரி உண்டு. 2 பொண்டாட்டி எனக்கு. 2 பொண்டாட்டில ஒண்ணு கேளு, நான் உனக்கு தரேன். ஆனா என் சண்டையில மட்டும் ஒரு பங்கு விட மாட்டேன். இவன் விடுதே கிடையாது. என்ன கேட்டீங்க? உனக்கு மல்யுத்தம் தான் தெரியுமா இல்ல வால்யுத்தம் தெரியுமா? மல்யுத்தமும் தெரியும், வால்யுத்தமும் தெரியும். தெரியுமா? ஆமா மல்யுத்தம். கூட மல்யுத்தம் போறா. அதானே போறா. ஏய் அத மல்யுத்தம் செய்ய ஜெயித்தான் நான் மன்யோ. எங்க அப்பா சொல்லிக்க. ஏய் இதற்கு மேல் இவனுக்கு விட மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. தந்தை சொல்மிக்க தாயில் சிறந்த. அப்ப எங்க அப்பா என்ன சொன்னாரு? மகனே அபிமன்யா, உன் உயிருக்கு ஆபத்து என்றால் இந்த சங்குநாதத்தை நீ துணித்தால் உன்னை விட்டு ஒரு காத தூரம் அப்பால இருந்தாலும் என் வில் முனையில உன்னை காப்பாத்துன்னு சொன்னாரு. இதோ இதோ சங்குநாதத்தை சொல்கிறேன்.
அர்ஜுனா ஆமா என்ன திடீரென்று சங்கடாலம் தொடுக்கிறது? சஞ்சை தரக்கரோடு சண்டைக்கு வந்தோம் அல்லவா? ஆமா சஞ்சை தரக்கரை வெற்றி பெற்று விட்டோம். சரி அதனால் வெற்றி சங்கு நாதத்தை தொழித்தேன். வேறொன்றுமில்லை. பாடி கூட புறப்படலாம். இதெல்லாம் சாவலாவை சேர்த்த பிறகு துடித்து விட்டான். எங்கே இருந்தாலும் அர்ஜுனன் வந்துருவான். இவன் ஒன்றியா இருக்கிறான். இவன் கை கால வாங்குறான். இப்படி என் ரெண்டு கையை வெட்டிட்டான். ஆமாடா. ஆட கரமது போனாலும் காலது இருக்குதே, கரமது போனாலும் காலது இருக்குதே, சர உட்களை விடுவேனோ. கையும் போச்சு காலும் போச்சு. இன்னைக்கு சாவ போறான். ஆமா கடைசியா சொன்னான்னு கேட்போம். காலை வைக்கிட்டு அபிமன்யா இன்னைக்கு நீ சாவ போற. ஒரு கடைசி ஆசை என்னடா பட்டா பீரா ஏர் ஓட்டுறோம் இழப்பமா இருந்தா மாடு மச்சானுக்கு போடுமா. உனக்கு பீர் வேணுமா? கடைசி ஆசை அவன் கடைசி ஆசை தண்டராம்ட்டு போகணும். பீர் வேணுமா கோட்டை வேணுமா? பீர் தான் உனக்கு. இல்ல மாடு ஓட்ட போறேன் இல்ல ஏர் ஓட்ட போறேன். ஆனால் இந்த பூமி இருக்கு பார், அந்த பூமி இந்த பூமியை ஒரு அம்மியாகவும் அம்மியாகவும் என் உடலை ஒரு கொழுவாகவும் நீங்க எல்லாம் ஒரு மிளகாயாகவும் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? என்ன பண்ண போற? அட அம்மியில் மிளகாயா வைப்பது போலவே, அம்மியில் மிளகாயா வைப்பதை போலவே அரசரே உங்களை அழைக்குறே. அபிமான செத்து பேனா எங்க வர்றாங்களா? சகுனி கண்ணிய கர்ணா குர்ற எல்லாரும் இதோட முடிச்சிடலாமா? எனக்கு நான் ஒரு பெரிய பெரிய திருவிழா கூத்து இதோட முடிச்சிடலாம். முடிச்சலாமா மாமா? இந்த அபிமன்யர் கொன்றமாவை சுற்றி 13ஆம் நாள் சண்டை நாடகத்தோடு முற்றிட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம். இன்னைக்கு நாளைக்கு தான் எங்க? ஆனா இங்க இல்ல நாகல்குடி. நாங்க நாகல்குடி போகிறோம். பக்கம் இன்னைக்கு டிராமா ஆட போறாங்களா? மேடை நாடகம். இன்னைக்கு மேடை நாடகமா எல்லோரும் வந்துருங்க. அதனால நாங்க விடைபெறுகிறோம். நாடகம் முடிஞ்சு போச்சு. கை தட்டு நாடகம்